கார்த்திகோடைய ஆக்டிங்கில் ஃபைனலாக 25வது மூவி தான் தேட்டருக்கு வந்திருந்தது. இப்போ இவருடைய 26, 27 வெயிட்டிங்கில் இருக்கா. அதை தொடர்ந்து சர்தாருடைய 2வது பாகத்துடைய பூஜையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மித்ரன் ஜவஹருடைய டைரக்ஷனில் சர்தாருடைய முதல் பாகம் ஒரு பிக் ரெஸ்பான்ஸ்னு சொல்லணும். தண்ணியை வச்சு ரொம்ப பெருசாக அந்த மூவியை மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னுடைய 2வது பாகம் தயாராக போகுது. பூஜை கம்ப்ளீட் ஆகி ஜூலை 15க்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. சென்னையில் தொடங்கி இந்தியாவில் இருக்க ஒரு சில பிளேஸ் வரைக்குமே இந்த மூவியை மேக் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் மித்ரன் ஜவஹருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை சொல்லணும். கண்டிப்பாக சர்தாருடைய 2வது பக்கமும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்துமே. தனுஷோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது ராயன் மூவி தான். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் வரைக்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜூலை 26க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. சர்டிஃபிகேட்டோட கன்ஃபார்ம் ஆகியிருக்கா இந்த மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை தனுஷோட ஆக்டிங்கில் ஏற்படுத்தணும்னு ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது தனுஷோடைய 50வது மூவி. அவருடைய டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆக்டிங்லேயும் சேர்ந்து தயாராகிருக்க ஒரு பிக் ரெஸ்பான்ஸோட ஜூலை 26க்கு இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். லோகேஷோட டைரக்ஷனில் தலைவரோட ஆக்டிங்கில் இப்போ கூலி மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. ரெபா மோனிகா அவர்கள் இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. தலைவருக்கு மகள் கேரக்டரில் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்ற போல் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் கூலி மூவியோட ஷூட்டிங் இப்போ ஆந்திரா மட்டும் இல்லாமல் இந்தியாஸில் ஒரு சில பிளேஸ்லையும் க்ளூ போட்டு வச்சுருக்காங்களே. 2025 சம்மருக்கு மேலே இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதாகவும் பிளான் போட்டுருக்காங்க. தேனாண்டால் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட 100 மூவிஸை கம்ப்ளீட் பண்ணி 101வது மூவியில் இப்போ காலடி எடுத்து வச்சுருக்காங்க. ஜூலை 12 ஸ்பெஷலாக 101வது மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே. அதுவும் டேரக்டர் அட்லி அவர்கள் தான் அதை ரிலீஸ் பண்ண இருந்தார். இப்போ இந்த மூவியோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் யார் யாரெல்லாம் ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அருண் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு டைட்டில் வச்சு ஹரிபாஸ்கரும் லோஸ்லியா அவர்களும் தான் ப்ளே பண்ண போகிறாங்களே. ஒரு லவ் ஸ்டோரி கலந்த என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இந்த மூவி மேக் ஆக போகுது. கிட்டத்தட்ட ராஜாராணி மூவி போலவே இந்த மூவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேனாண்டால் ஃபிலிம்ஸுடைய 101வது மூவி அப்படின்றதுனால கண்டிப்பாக பட்ஜெட்டை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட மூவி இருந்தால் ஓகே அப்படின்ற போல தான் யோசிப்பாங்களே. இப்போ எல்லாருமே லவ்வில் ரொம்ப பெருசாக மூழ்கிட்டாங்களே. ஹரிபாஸ்கர் அவர்களுடைய ஃபஸ்ட்டு பிக் மூவியாக இந்த மூவி இருக்க போகுது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவன் அவருடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தயாராக போகுது. அதுவும் தமிழ் கன்னடான 2 வருஷனில் இந்த மூவி தயாராக போகுது. ஜவா அப்படின்னு டைட்டில் வச்சு சக்தி ஜோதி ஃபிலிம் தான் இந்த மூவியை தயாரிக்கிறாங்க. ரவி அரசுடைய டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைமாக சிவானாவுடைய ஆக்டிங்கில் தமிழ் கன்னடான 2 வருஷனில் இந்த மூவி தயாராக போகுது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 2 மூவியில் ஆக்டிங் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ நேரடியாகவே ஒரு மூவி தமிழில் தயாராகுது. இந்தியனுடைய 2வது பக்கம் தேட்டருக்கு வந்துடுச்சு. 2வது பக்கத்தில் 0 டாலரன்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்தியனுடைய 3வது பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வாராக தான் இருக்குன்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. 2025 சம்மர் டைமில் கன்ஃபார்ம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். மூவியோடைய 3வது பக்கம் தயாராகிற போல தான் 2வது பக்கத்தை முடிச்சிருக்காங்க. 3வது பக்கத்தில் எந்த அளவுக்கு கமல் அவர்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறார் அப்படின்றத எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. சங்கருடைய டைரக்ஷனில் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தியிருக்கா. இப்போ 2வது பக்கம் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வெயிட்டிங் ஏற்படுத்தியிருக்கோ அதே தான் 3வது பக்கமும். ஆகஸ்ட் 15 இந்த மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்க. சீக்கிரமாகவே அதனுடைய கன்ஃபார்ம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க.